இன்றைய நாளில் காசாவுக்குள்ள 170 லாரிகள்ல கண்டெய்னர்கள்ல உணவுகள் உள்ளே அனுப்பப்பட்டிருப்பதாக UNRWA என்கிற ஐநாவினுடைய முகமை தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இது UNRWA லாரிகள் கிடையாது, மற்ற அமைப்புகளுடையது. வெளிநாடுகளில் குறிப்பாக UK, US எல்லாம் வசூல் பண்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகள் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தோடு இணைந்து, ரெட் கிரசன்ட் சொசைட்டியோடு இணைந்து உள்ள கொண்டு போகிற உணவுகள். இது 12,000 ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் UNRWA காசாவுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களை வச்சு UNRWA உணவுகளை விநியோகிப்பாங்க. பட் இந்த உணவுகளையும் விநியோகிப்பதற்கான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று UNRWA அறிவித்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இதே இடத்துல UNRWA உணவு லாரிகள், கண்டெய்னர்கள் 6,000 லாரிகள் காசாவினுடைய எல்லையில முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்த நிறுத்தம் நாளைய தினம் திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு உடனடியாக அந்த உணவுப் பொருட்கள் உள்ளே வரும். அபிஷியலாக அவங்க உள்ள கொண்டு வருவாங்கங்கிற தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள். தற்போது ரஃபா, அதே போன்று கரேம், அபு ஷலேம் ஆகிய அந்த பார்டர்கள் எல்லாம் லாரிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு ஆபத்தான அறிவிப்பை சற்று நேரத்துக்கு முன்பதாக விடுத்திருக்கிறார். அதாவது பணைய கைதிகள் நாளைய தினம் திரும்பி வர இருக்கிறார்கள். பணைய கைதிகளை மீட்டெடுத்ததோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்கப்பாதைகள் மீது தாக்குதல்களை நடத்துங்கள், சுரங்கப்பாதைகளை அழிக்க வேண்டும் என்று நான் இராணுவத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய காசா உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது சமாதானம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி அவ்வப்போது இஸ்ரேல் சில தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. அந்த செய்திகளை முழுமையாக நம்முடைய இரவு நேர அப்டேட்டில் உங்களுக்கு தர காத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தற்போது பாதைகளை துப்புரவு செய்கிற வேலைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது. அல்லாஹ்வுடைய உதவி புல்டோசர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வெளியேறுவதற்கு தகுதியாக பாதைகள், குறிப்பாக ஹைவேஸாக எதெல்லாம் இருந்ததோ அவற்றை எல்லாம் துப்புரவு செய்து மக்கள் பயணிக்கக்கூடிய விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் காசாவுக்குள்ள 170 லாரிகள்ல, கண்டெய்னர்கள்ல உணவுகள் உள்ளே அனுப்பப்பட்டிருப்பதாக UNRWA என்கிற ஐநாவினுடைய முகமை தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இது UNRWA லாரிகள் கிடையாது, மற்ற அமைப்புகளுடையது. வெளிநாடுகளில் குறிப்பாக UK, US எல்லாம் வசூல் பண்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகள் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தோடு இணைந்து, ரெட் கிரசன்ட் சொசைட்டியோடு இணைந்து உள்ள கொண்டு போகிற உணவுகள். இது UNRWA அந்த உணவுகள் லிஸ்டுக்குள்ள வராது. ஆனால் உண்மையிலேயே காசாவுக்குள்ள உணவுகளை விநியோகிப்பதற்கு தகுதியான இடங்களும் நிறைய குடோன்களும் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் UNRWA தான் இருக்கிறது. இது ஒரு 170 லாரிகள்ங்கிறதுனால குடோன் எல்லாம் தேவைப்படாது, அதில் வச்சு அவங்க விநியோகிச்சிடலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழல்களுக்கு 12,000 ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் UNRWA காசாவுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களை வச்சு UNRWA உணவுகளை விநியோகிப்பாங்க. பட் இந்த உணவுகளையும் விநியோகிப்பதற்கான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று UNRWA அறிவித்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இதே இடத்துல UNRWA உணவு லாரிகள், கண்டெய்னர்கள் 6,000 லாரிகள் காசாவினுடைய எல்லையில முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்த நிறுத்தம் நாளைய தினம் திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு உடனடியாக அந்த உணவுப் பொருட்கள் உள்ளே வரும். அபிஷியலாக அவங்க உள்ள கொண்டு வருவாங்கங்கிற தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள். தற்போது ரஃபா, அதே போன்று கரேம், அபு ஷலேம் ஆகிய அந்த பார்டர்கள் எல்லாம் லாரிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலி கேட்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு ஆபத்தான அறிவிப்பை சற்று நேரத்துக்கு முன்பதாக விடுத்திருக்கிறார். அதாவது பணைய கைதிகள் நாளைய தினம் திரும்பி வர இருக்கிறார்கள். பணைய கைதிகளை மீட்டெடுத்ததோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்கப்பாதைகள் மீது தாக்குதல்களை நடத்துங்கள், சுரங்கப்பாதைகளை அழிக்க வேண்டும் என்று நான் இராணுவத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லவும் இல்லை, வேற யாரும் சொல்லவும் இல்லை, இஸ்ரேலி காட்ஸ், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் தான் சொல்லுகிறார். ஆனால் ஆபத்தான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்று சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் வர்றது எதுக்குன்னு கேட்டால் சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்காகத்தான். சமாதான உடன்படிக்கையில் அபிஷியலாக ஆஸ்லோ உடன்படிக்கை மாறி இது ஒரு நிரந்தரமானதாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த கையெழுத்தெல்லாம் போகிறதுக்கு அமெரிக்க அதிபரே நேரடியாக வர்றாரு ஈஜிப்டுக்கு. அதே நேரத்தில்
10 நாடுகளுடைய தலைவர்கள் அங்கே வர இருப்பதான செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் உடனடியாக காசாவினுடைய சுரங்கப்பாதைகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்கிற செய்தியை இஸ்ரேலி காட்ஸ் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதற்கு எந்த ஒரு பதில்களையும் இதுவரைக்கும் நடுவர்களாக இருக்கக்கூடிய கத்தர், துருக்கி, ஈஜிப்ட் ஆகிய நாடுகள் சொல்லவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இது தொடர்பான எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை. என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதற்கு கண்டிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பதிலளிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதை தாண்டி இதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நடுவர்களாக செயல்படக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட அரபு நாடுகள் தான் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. இருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பொதுவாகவே நமக்கு தெரியும், பல நேரங்களில் இந்த சமாதான உடன்படிக்கையை நாசப்படுத்தினவங்க. தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுனுடைய மவுசு டோட்டலாக இறங்கிடுச்சு. 0% அவர் போயிட்டாரு. அதனால கூட பணைய கைதிகளை மீட்டெடுத்துட்டு திரும்ப யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறாங்களாங்கிறது தெரியல. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் அருள் புரிய போதுமானவன். வருகிற தகவல்களை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பாய்ஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.